வணக்கம். இது 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள் கன்டினியூவேஷன். இப்போ அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பம் ஆகுது. அஷ்டமம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். ஆயுள் ஸ்தானம் பேரு. 8ஆம் இடம் அடுத்தவர்களோடு பணம் கொடுக்கல் வாங்கல் இதை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ இவ்வளோ நாள் கண்ட சனியாக இருந்தது, 7ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல சனி வந்தாவே வாழ்வா சாவா என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பொதுவாகவே ஓகே, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகப்படுத்தி அந்த எதிர்பார்ப்புகளுக்காக நம்மளை ஓட வைக்கிறவர் தான் இந்த 8ஆம் இடத்து சனியுடைய வேலை. 8ஆம் இடம் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் அந்த இடத்துல ஆயுள்காரகனான சனி உட்கார்ந்திருந்தாலும், 8ல் சனி இருந்ததுன்னா ஆயுளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு பொதுவாக சொன்னாலுமே, அவருடைய ஜாதகத்துல மாரகாதிபதி உடைய திசை நடக்குதா அப்படின்றத பார்த்து, அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசை நடந்துகிட்டு இருக்கான்னு பார்த்து இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுக்கு அப்படி நடந்துகிட்டு இருந்தா ஒரு முறை திருக்கடையூர் போய் உங்க பேர்ல ஒரு ஆயுஷ் ஹோமத்துல கலந்துகிட்டு வர்றது நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ உங்களை வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி கொடுக்க போறாரு. ரொம்ப கேர்லெஸ்ஸா வண்டியை ஓட்டுனீங்கன்னா எங்கேயாவது அடிபட்டு, ஏன்னா அது 8ஆம் இடத்து சனி வந்ததுன்னா வீட்டில் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உடல்நல பாதிப்பு, அப்புறம் வண்டி வாகன விபத்து, அப்புறம் போலீஸு, கோர்ட்டு, பெனால்ட்டி, ஃபைனு, இதை எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப கவனம் தேவை. நியாய தர்மத்தோட இருங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கான சரியான தெளிவான முடிவு எடுத்து பேச வேண்டியவங்க கிட்ட பேசி ஒரு ஒப்புதலுக்கு வாங்க. அப்படி அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் தானா வரும். அது இந்த பீரியட் 2.5 வருட பீரியட்ல அதை ஏற்பாடு பண்றதுக்கு இப்ப சனி வந்திருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னாக்கா, தொழில்ல இன்னும் கொஞ்சம் நீங்க வீரியத்தோட செயல்படணும். இப்ப இருக்கிற முயற்சி பத்தாது, இன்னும் கொஞ்சம் முயற்சி போடணும். தொழில்ல கூட வேலை செய்யறவங்க கிட்ட அனாவசியமான விஷயங்களை பேசுனீங்கன்னா அதனால பல சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். தொழில்ல எந்த திருட்டுத்தனத்தையும் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதனால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார். குடும்பத்துல இந்த தன குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்ற 2ஆம் இடம். ஸோ வரவு செலவு கொஞ்சம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்ற மாதிரி தான் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதை நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசி அது சரி கட்டினா குடும்பத்துல எந்த சிக்கலும் இருக்காது. இல்லைன்னா ஃபைனான்சியல் ட்ரபிள், அதனால கணவன் மனைவி கூட உள்ள பிரச்சனைகள், இதனால உங்க ஹெல்த் பாதிப்படைகிறது, இது எல்லாத்துக்குமே அது வழிவகுத்துரும். ஸோ தைரியமா இருக்கணுன்றதை இந்த சனி சொல்லி கொடுக்குறார். பயப்பட வேண்டாம், சரியா நியாயமா எல்லாத்தையும் செய்யுங்க, பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றத சொல்லித்தர வர்றார். இதே 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரர்கள் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால புத்திரர்களால சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரத்துக்கு இந்த 2 வருடத்துல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த ஏரியால கவனம் தேவை. பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கொஞ்சம் இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தாலும் பார்க்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னாக்கா திடுதிப்புடி ஏதாவது ஒரு புது சிக்கல் கண்ணு முன்னாடி நிற்கும். இதை இந்த சனி சொல்லித்தரார். குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு இவ்வளவு நாள் 10ஆம் இடம் 10ல இருக்கிற குரு என்ன பண்ணியிருப்பாருன்னா
உங்க பேரை கெடுத்திருப்பார், இல்ல வேலையில அவமானம் அசிங்கம் ஏற்படுத்தி இருக்கலாம், இல்ல வேலையில ப்ரமோஷன் ஆகிறதுக்கு பதில் டீப்ரமோட் ஆகியிருக்கலாம். இதை எல்லாத்தையும் இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வர குரு சரி பண்ண போறார், சரியும் பண்ணுவார். ஸோ குரு உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கார். ராகு வந்து 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் மற்றும் திருமண ஸ்தானம் அங்க போய் உட்கார்றதுனால மனைவி கிட்ட இல்ல பெண்கள் கிட்ட பொதுவா பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அது இல்லைன்னா ராகு வந்து என்ன ஆகும்னா ஃபயரை ஏற்படுத்திடுவார், பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடுவார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு. கேது வந்து 1ஆம் இடத்துல இருக்கிறது அறிவிலேயே ஞானகாரகன் உட்கார்ந்திருப்பார். ஸோ தெளிவான முடிவுகளை எடுப்பதற்காக கொஞ்சம் தியானம், தவம், அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த கேது கொடுப்பார். ராகு 7ஆம் இடத்தில் இருப்பது அண்டை வீட்டார்கிட்ட பிரச்சனைகள், சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி தருவாரு ராகு. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால ஒரே ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு நலத்தீர்த்தத்துல குளிக்க வேண்டாம். நீங்க வெளியிலேயே குளிச்சுட்டு கூட போய் சிவன், அம்பாள் மற்றும் சனீஸ்வரருக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வரும்போது சனிக்கு விளக்கேத்திட்டு வர்றது நல்லது. அடுத்து இப்ப சிம்ம ராசிக்கு ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மர்ம உறுப்புகள், இந்த உறுப்புல சில பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு இந்த 2.5 வருஷத்துல ஐடென்டிஃபை காட்டுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைனாக்கா நீங்க உடனே டாக்டர் கிட்ட செக் பண்றது நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு இவ்வளவு நாள் நல்ல பொசிஷன்ல இருந்தார், 6ஆம் இடத்துல சனி இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 7ஆம் இடம் கணவரை மனைவியை குறிக்கக்கூடிய இடம், திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம், வியாபாரம், பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துல வர சனி வந்து கண்ட சனின்னு பேரு. ஏன்னா மனைவியை குறிக்கக்கூடிய இடத்துல இல்ல கணவரை குறிக்கக்கூடிய இடத்துல சனி உட்காந்தாவே அது பெரிய கண்டம் தானே. ஒருவேளை அதனால கண்ட சனின்னு வச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த கண்ட சனி வந்ததுன்னா என்ன பிரச்சனைனா கணவனையும் மனைவியும் பிரித்து வைக்க பார்க்கும். கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம், இந்த பிரிவுக்கு இது வேணா காரணமா இருக்கலாம். சில குடும்பங்கள்ல பிரச்சனை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கும் வழிவகுக்கும். ஏன்னா சனி வந்து கோர்ட்டு கேஸு, பெனால்டி, ஃபைனு இதெல்லாம் சம்பந்தப்பட்ட கிரகம் இல்லையா. ஸோ நீங்க கணவன் கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ பேசும்போது அளவு அறிஞ்சு பேசணும். கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக விட்டா கூட அது பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள்ல கொண்டு போய் நிறுத்திடும். ஓகே, அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், பொறுமையை கையாளணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், உண்மையை உணரணும், சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடக்கூடாது அப்படின்றத சொல்லித்தரார். திருமணம் திருமணம் கொஞ்சம் தாமதப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த 7.5 சனியால, அதாவது சாரி, இந்த கண்ட சனியால எந்த பிரச்சனைகளும் இல்லாம திருமணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருநாரையூர்ல இருக்கிற மங்கள சனி அவரை போய் அங்க அவர் மங்களங்களை எல்லாம் கொடுக்கறதுக்காக அவருடைய மனைவி, குழந்தைங்க, 2 மனைவி 2 பிள்ளைங்களோட அங்க குடும்பத்தோட வீட்டு இருக்கிறார். ஸோ அங்க போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டசனி பீரியட்லயே திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்க ராசிக்கு தகப்பனார் மற்றும் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ தகப்பனார் வழியில இருக்கிற சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அது நல்ல பாக்கியங்களாய் மாற்றக்கூடிய அமைப்பு உங்க கையில தான் இருக்கு. நீங்க அது பிரச்சனையினுடைய வீரியம் என்ன, எதனால பிரச்சனை, அவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸா இல்ல வேற ஏதாவது மனக்கவலைகளா, அதை பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். உங்க ராசியே பார்ப்பாரு. ராசி என்பது நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கேரக்டர். அதையே பார்க்கறதுனால உங்க அறிவை வந்து சுத்தமா வச்சுக்கணும். குறுக்கு புத்தியோடையும் இல்ல மற்றவங்களை அடிக்கணும், மற்றவங்களை
கீழே தள்ளிட்டு நம்ம மேலே வரணும் அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா அது நாளை பின்ன உங்களுக்கு பிரச்சனைகளா முடிய வாய்ப்பு இருக்கு. தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தையும் இந்த சனி பார்க்கறதுனால அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. சுகஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்ச நாள் இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரியான ஒரு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் இது வழிவகுக்கும். கன்னிராசிக்காரர்கள் கண்டசனியில் இருக்கும்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அவ்வளவா அது பாதிப்பு செய்யாது. கணவன் மனைவிக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் இல்லாம இருந்தாவே பிரச்சனை கிடையாது. இப்போ கன்னிராசிக்கு குரு 10ஆம் இடத்துல வர போறார். 10ஆம் இடத்துல வர குரு 10ல் குரு பவிசு கெடுப்பான்னு சொல்லுவாங்க. பவிசுன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸை குறைச்சிருவான், அவமானம் அசிங்கங்களை ஏற்படுத்திடுவான். எந்த இடம்? 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழிலை குறிக்கும். ஸோ தொழிலில் கவனம் தேவை. ஒரு முறைக்கு 3 முறை செக் பண்ணணும் நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களான்னு. ஏனோ தானோ அப்படின்னு பண்ணீங்கன்னாவே அதனால் ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதனால் உங்களுக்கு டீப்ரமோட் ஆகிறது, இல்லைன்னா சில பேருக்கு வேலையே போகிறது கூட இந்த பீரியடில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்கு ராகு 6ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ராகுவால் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. கேது 12ஆம் இடத்துல இருப்பது சில விரயங்கள், சிலதை விட்டு விலகல், இந்த மாதிரியான ஒரு அமைப்பை அந்த ஞானகாரகன் கொடுப்பார். சில விரயங்கள் அது சுப விரயங்களாக கூட இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன இடப்பெயர்ச்சி ஏற்படுத்துவார்னு. அதனால் விலகல்னா இவ்வளோ நாள் இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு இந்த 2.5 வருட காலத்தில் சனி ஹைலைட் பண்ணி காட்டுறார். ஸோ ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து துளாராசிக்காரர்கள். துளாராசிக்கு இவ்வளவு நாள் 5ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற வியாதி மற்றும் எதிரியை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி ராகு கேது அசுப கிரகங்களாக இருந்தாலும் 3, 6, 11 வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ சனி இந்த பீரியடில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். வியாதிகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதாவது வியாதிகள் கட்டுக்கு அடங்கி இருக்கும் மாத்திரை மருந்தில். ஓகே, எதிரிகளும் கட்டுக்கு அடங்கி இருப்பார்கள். நிறைய பொறுப்புகள் இந்த 2.5 வருடத்தில் உங்களுக்கு வரும். அது வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் எவ்வளோ திறம்பட செயல்படுத்தி காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். 6ஆம் இடம் நம்ம சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுஜன சேவையிலையும் ஈடுபடுத்தும். இந்த துளாராசிக்காரர்கள் இந்த பீரியடில் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களுடைய பணத்திலேருந்து கொஞ்சம் தான தர்மம், கோயில் குளம் இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் துளாராசிக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 2.5 வருஷ பீரியடில். ஸோ செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. 6ல் இருக்கிற சனி ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்கறது நமக்கு இண்டிகேட் பண்ணுற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் அப்படின்றதுல. ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு குறிப்பாக, ஏன்னா சனி இரும்பு சம்பந்தப்பட்ட கிரகம். இரும்பினால் ஆகப்பட்ட ஆயுதங்கள் ஏதாவது எடுக்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அடிபடும். அதை சொல்கிறாரு. உங்களுடைய ராசியிலிருந்து அவரை 12ஆம் இடம்னு சொல்கிற விரயஸ்தானத்தையும் பார்ப்பார். விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது செலவாக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒன்று வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணலாம். இப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சுப விரயமாக போகுது.
வேஸ்டா வெட்டிக்கின்னு செலவாகல இல்லையா? அந்த மாதிரி பண்றது நல்லது. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்ற சகோதர சகோதரி ஸ்தானத்திலையும் பார்வை இடுகிறார். அதனால துளாராசிக்காரர்கள் சகோதர சகோதரிகள் கிட்டையும் கொஞ்சம் கிளியரா கட் அண்ட் ரைட்டா பேசுறது நல்லது. எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டா நாளைக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளேயே. ஸோ அதனால உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கிளீனா சொல்லிடுறது நல்லது சகோதர சகோதரிகள் கிட்ட. குரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல வரதும் ரொம்ப ரொம்ப நல்லது. கேது 11ல இருப்பது இன்னும் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியது. ஸோ துலா ராசிக்கு குருவும் நல்லா இருக்கார், கேதுவும் நல்லா இருக்கார், சனியும் எக்ஸலண்டா இருக்கார், ராகு மட்டும்தான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் மேற்கல்வி, புத்திரர்கள் இதை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்டோ இல்ல பிள்ளைகள் வழி அவர்கள் வழி படிப்பு சம்பந்தப்பட்டோ ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி நான் என்ன பரிகாரம்னு சொல்றேன். நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இவ்வளவு நாள் 4ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப 5ஆம் இடத்துக்கு போறார். அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது. அப்பா, அர்த்தாஷ்டம சனி இருந்தபோது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்த் வைஸ் ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணி இருப்பார். பிரச்சனை மேல பிரச்சனை, ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருந்திருக்கும். மாத்திரை மருந்துல தான் வாழ்க்கை ஓடி இருக்க மாதிரி ஒரு நிலைமை. மாணவர்களாக இருந்தால் குடும்பத்தில் ஒரு பிணைப்பே இல்லாத மாதிரி. ஏன்னா 4ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடியது, 4ஆம் இடம் தாயாரை குறிக்கக்கூடியது. குறிப்பாக தாயார்கிட்ட அவ்வளோ அந்யோன்யமாக இல்லாமல் ஏதோ ஏனோ தானோன்னு பழகிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 5ஆம் இடம் மேற்கல்வி, புத்திரர் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி வரார். உங்களுடைய போன பிறவியில செஞ்ச பூர்வ கர்மாக்களை அது உங்களை நீங்க அதை அனுபவிக்கிறதுக்காக வழி விடுவார் சனி. அது நல்ல கர்மாக்களா இருந்தா நல்லதும், கெட்ட கர்மாக்களா இருந்தா கெட்டதும் நடக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மேற்கல்வியை குறிக்கக்கூடிய இடம், மேற்கல்வியை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு சனி அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தேவை, படிப்புல கவனம் தேவை மாணவர்களுக்கு குறிப்பாக. ஓகே, நீங்க மேற்கல்வியை நோக்கி நகர்றீங்கன்னா மாணவர்கள் இப்போ போடுற முயற்சி பத்தாது, இன்னும் அதிக முயற்சி போடணும். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை ஒதுக்கணும், விட்டு விலகணும். நல்ல ஆன்மீக நாட்டம், கடவுள் பக்தி, நல்லோர் தொடர்பு, தாய் தகப்பனாருடைய ஆசீர்வாதம், குலதெய்வ வழிபாடு, இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல டாப் ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பை இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி ஏற்படுத்துவார். விருச்சிக ராசிக்காரர்கள் வயிறு மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை இந்த 2.5 வருஷத்துல அனுபவிக்கலாம். அதுக்கு நீங்க முன்கூட்டியே டாக்டர் கிட்ட செக்அப் பண்றது நல்லது. இந்த பூர்வ கர்மா வேலை செய்யக்கூடிய டைம்னு சொன்னேன்ல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை இந்த 2.5 வருஷத்துல குச்சனூர்ல இருக்கிற பிரம்மன், விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளுக்காகவும் 2 கண்ணு வச்சு சனீஸ்வரர் மும்மூர்த்தி ஸ்வரூபமா இருப்பார். அவரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அப்ப அந்த பூர்வ கர்மா கெட்டதா இருந்தா பெரிய கல்லா விடாம சின்ன கல்லா விடும். டோன்ட் வரி. இங்க இருக்கிற 5ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் மனைவி, திருமணம், பிசினஸ் பார்ட்னர்ஸ். இந்த இடத்த பார்க்கறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் மனைவி கிட்டயோ இல்ல வேற்று பெண்கள் கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ, நீங்க பெண்ணா இருந்தா வேற்று ஆண்கள் கிட்ட பழகும் போதோ பேசும்போதோ ரொம்ப ஜாகிரதையா பேசணும். இல்லைன்னா நீங்க விடுற வார்த்தைகளாலேயே உங்க பேக் ஃபயர் ஆயிடும். பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா திருமண தடை நீங்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன இந்த குச்சனூருக்கே போங்க. ஏன்னா அது பூர்வ கர்மாவாலையும் அது ஸ்டாப் ஆகலாம். அது ஒரு முறை தான் போயிட்டு வந்துருங்க.
இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார். தன குடும்பஸ்தானத்துல குடும்பத்துல சிக்கல்கள், பிரச்சனைகள், அப்புறம் பணம் வரவு இது தடைபடுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க குடும்பத்தாரோட ஆலோசனை செஞ்சு பேசி எதை எப்படி சரி கட்டலாம், சமாளிக்கலாம். மற்றும் தனம் தனஸ்தானத்துல சனி பார்க்கறதுனால எதனால சிக்கல், எதனால இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நீங்களே தெளிவா உக்காந்து யோசிச்சு முடிவெடுத்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த சனி பயிற்சி அந்த தனஸ்தானத்திலேயோ குடும்பஸ்தானத்திலேயோ பிரச்சனை பண்ணாது. ஓகே. குரு அஷ்டம குருவா போறார். அஷ்டம குரு வரும்போதும் வண்டி வாகனத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா அடிக்கடி உடம்புல வெட்டுக்களோ, தழும்புகளோ, தீக்காயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ராசி. ஓகே.